ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்க்குறது யூஜர் ஃபேமிலி. இன்றைக்கி சண்டே 10:30க்கு நான் வந்து இப்போது vlog எடுத்துகிட்ருக்கேன். என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக இந்த vlog பார்க்குறவங்க கமெண்ட் பண்ணுங்கள். என் ஃபேஸ் பாருங்கள், கொஞ்சம் எந்த அளவுக்கு வீங்கிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு டச் கூட பண்ண முடியல. அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் இருக்கேன். என்ன ரீசன் நான் வீடியோட எண்டில் சொல்கிறேன். அதுக்கு வீடியோ வந்து நீ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா பாப்பா எல்லாருமே டான்ஸ்க்கு போயிருக்காங்க. டான்ஸ் கிளாஸிங் இருக்குது, அதனால் போயிருக்காங்க. ஒரு 2 hours வந்து அங்கே ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு 2 days வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட ஃப்ரெண்டுக்கு வந்து காது குத்துறாங்க போல். அதனால் வந்து அவங்க டேடி பத்திரிக்கை எடுத்துகிட்டு வந்தாங்க வீட்டுக்கு. நான் இது வரைக்கும் பாப்பாவை வந்து அந்த மாதிரி அலோவ் பண்ணுறது கிடையாது எங்கேயுமே. சரி, ரொம்ப ரிக்வஸ்ட்டாக கேட்டிருக்காங்க அவங்க ஃப்ரெண்டு. அதனால் ரெண்டு பேர் கிளாஸ்மேட் ஃப்ரெண்டுமே அவங்க. ஒருத்தருக்கு இருந்தால் கூட பரவாயில்ல, 2 பேருக்குமே கிளாஸ்மேட் அவங்க. அதனால் ஓகே சரி கூட்டின்னு போகிறேன்னு சொல்லியிருந்தாரு. வேணாலும் முடிவு பண்ணோம். இருந்தாலுமே ரொம்ப ஈகலாக வெயிட் பண்ணுறாங்கன்னு சொல்லிவிட்டு சரி போகலாண்டா அப்படின்னு சொல்லியிருக்காரு. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா டான்ஸ் கிளாஸ் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்த பிறகு தான் போவாங்க. மதியம்தான் அங்கே ஃபங்க்ஷனு. அதனால் எப்படின்னு தெரியல. குட்டி பையன் வந்து இப்போ தான் தூங்கினான். அவனுக்கும் செம்ம டயர்டு. வந்து கிளைமேட் நைட்டு மழை வந்திருக்கு போல். ஒரு 1 o'clock மேலே தான் இருந்திருக்கும். ஏன்னா நாங்கள் வந்து நேற்று ரொம்ப லேட்டாக தான் தூங்கணும். காலையில் வந்து ரொம்ப லேசி இன்றைக்கி. அதுவும் இல்லாமல் நூடுல்ஸ் தான் பாப்பாவுக்கு செஞ்சு கொடுத்தோம். சாப்பிட்டுட்டாங்க. குட்டி பையனுக்கு வந்து எங்கள் நாத்தனார் வந்து சர்லாக் வந்து கொடுத்துட்டு போயிருந்தாங்க. அது வந்து கொடுத்தேன், சாப்பிட்டான். ஏதோ கொஞ்சம் கோல்டு டைமில் கொடுக்கக்கூடாது சர்லாக்லாம். பட் வந்து அவன் அதை கேட்குறான்னு அவனே வாண்டடாக வந்து கேட்டான். சரின்னு சொல்லிட்டு கொஞ்சமாக ஊட்டிட்டு இவங்க நூடுல்ஸ் சாப்பிட சொல்ல அதுலேயும் கொஞ்சம் சாப்பிட்டாரு. அவ்வளோதான், சிம்பிளாக இன்றைக்கி வந்து பிரேக்ஃபாஸ்ட்டு. நான் வந்து எனக்கு உண்மையாக சொல்கிறேன், எனக்கு என் ஃபேஸ் பார்த்தா தெரியும், ஒரு கண்ணுலேருந்து எல்லாமே வலிக்குது. எப்படி சொல்கிறது, அப்படியே இப்படி கண்ணை மூணுன்னா நிறையவே தூக்கம் வருது. அந்த மாதிரி கண்ணு கலங்கினே இருக்குது. என்ன ரீசன் சொல்லிட்டு வீடியோட எண்டில் சொல்கிறேன். அதுக்கு வீடியோ வந்து கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ரீசன் சொல்கிறேன் நான். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா லன்ச் வந்து அம்மா வீட்டில் எதனா செஞ்சு இன்றைக்கி எடுத்துகிட்டு வர சொல்லிட்டேனால முடியலைங்க. உண்மையாக சொல்லணும், ரொம்ப டயர்டாக இருக்குது. கண் தான் ரொம்ப பிரச்சனையாக இருக்குது எனக்கு. எப்படி சொல்கிறதுனா அப்படியே கண் சொக்குது எனக்கு. அப்படியே அந்த மாதிரி சுச்சுவேஷன் ஆகுது. இருந்தாலுமே வேலைலாம் நம்ம தானே செய்யணும். யூனிஃபார்ம் வந்து நேற்று சாட்டர்டே வந்து குட்டி பொண்ணுக்கு பெரியவங்களுக்கு வந்து ஸ்கூலு. அவங்க யூனிஃபார்ம் துவைச்சிட்டு அதுக்கப்புறம் அதை காய வச்சிட்டேன். மற்ற ட்ரெஸ்ஸில் எடுத்து வந்து போட்டிருக்கேன், மடிக்கணும். அது வேறு இருக்குது, முடியல. ஒரு 1/2 hour ரெஸ்ட் எடுக்கலான்னு தான் இருக்கேன். பார்க்கலாம். லன்ச்சு வந்து அம்மா என்ன எடுத்துகிட்டு வராங்க தெரியல. நான் ஒன்றும் ஃபோன் பண்ணலை. அவங்களும் ஒரு நாள் தான் லீவு, டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. இங்கே பக்கத்தில் எல்லாம் கோவில் ஆடி பெருக்கு. போன வருஷம் வந்து ரொம்பவே சிறப்பாக இருந்துச்சு. வீட்டில் பூஜைலாம் பண்ணேன். இன்றைக்கி இந்த வருஷம் வந்து நான் என்னால் எதுவுமே பண்ண முடியல. ஆனால் கடவுள்கிட்ட மனசார நான் வந்து வேண்டிக்கிறேன். அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி எதனா ஒரு ஆறு அந்த மாதிரி பக்கத்தில் கோவில் இருக்குன்னா அங்கே போயிட்டு அந்த தண்ணியெலாம் தெளித்து அங்கே நல்ல மனசார வேணும்னா எது தொடங்கினாலும் உங்களுக்கு வெற்றி தான் அடையும். இந்த நாளில் வந்து என்ன சொல்கிறது உங்களுக்கு நான் சொல்ல வரேன்னா, ஒரு மஞ்சள் கயிறு மஞ்சள் கயிறு மாற்றினாலும் ரொம்ப 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 விசேஷம். இல்லை புதுசாக நீங்கள் எதனா தாலியில் உருவு சேர்க்கனாலும் ரொம்ப விசேஷம். அது நேரம் வந்து நல்ல நேரம்லாம் நீங்கள் யூடியூப்பில் போட்டாவே உங்களுக்கு வரும். போன வருஷம் நான் இந்த டைமில் தான் நான் வந்து என்னுடைய மாங்கல்யத்தை வந்து நான் வந்து சேஞ்ச் பண்ணி மாற்றினேன். இப்போ வரைக்கும் அப்படி நல்லா தான் இருக்குது. அடிக்கடி சேஞ்ச் பண்ணக்கூடாது. அதையும் உங்களுக்கு தெரியலன்னா யூடியூப்பில் பாருங்கள், இல்லை கமெண்ட் பண்ணுங்கள், நான் தனியாக வீடியோ சொல்கிறேன். அதுக்கப்புறம் கோல்டோ எது வாங்கினாலும் இன்றைக்கி ரொம்பவே நல்லது. பெருக்குன்றாங்களே, அந்த தான் விஷயம். இப்போ நீங்கள் எதனா ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னீங்கன்னா இன்றைக்கி பண்ணலாம். ரொம்ப ரொம்ப நல்லது. அது வந்து ஃபெயிலியரே ஆகாது, சக்ஸஸாக முடியும். அந்தளவு விசேஷம் இன்றைக்கி. வெயிட் பண்ணி எல்லோரும் பண்ணுவாங்க இன்றைக்கி. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா உங்களால் எதுவுமே வாங்க முடியலன்னா ஒன்றுமே கிடையாது. மஞ்சளும் கல்லுப்பும் கண்டிப்பாக வீட்டில் இன்றைக்கி வாங்கிட்டு வந்து வைங்க. செல்வம் வந்து குறையாமல் இருக்கும். அதுதான் ரீசன். ஈவினிங் தான் நான் கண்டிப்பாக பூஜை மட்டும் பண்ணிவிடுவேன். அதெல்லாம் பண்ணாமல் இருக்க முடியாது. இப்போ டயர்ட்னஸ் வந்து ஓவராக இருக்கா. இப்போ தம்பி தூங்குற நேரத்தில் ஒரு கொஞ்ச நேரம் நான் தூங்க முடியாது. இருந்தாலும் கொஞ்ச நேரம் படுத்துக்கலாம். ஓகே, மேகி சாப்பிட்டாங்க. அது வாஷ் பண்ணி வைக்கணும், அந்த ஒர்க் இருக்குது. வீடு வந்து காலையிலேயே இவங்க வந்து மாப் போட்டு துடைச்சிட்டாங்க. துணி நான் வந்து காய வச்சுட்டேன். நான் துணி சேர விட மாட்டேன். என்னுடைய வ்ளாக் பார்த்தாவே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். வீட்டில் வந்து அழுக்கு துணிலாம் நான் சேர விடுறதில்லை. ஈவினிங் பூஜை பண்ணலாம். நேற்று இங்கே இந்த இடத்துல பெயின்லேருந்து
இந்த கண்ணை ஃபுல்லாக உங்களுக்கு தெரியுதா இல்லைன்னு தெரியல, என் கையே வைக்க முடியலங்க. அந்த மாதிரி இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். என்ன பண்ணது ஒன்றும் புரியல. என்னன்னு பார்த்தீங்கன்னா, நான் இப்போ சொல்கிறேன், உங்கள் வீட்லேயும் கண்டிப்பாக இந்த மாதிரி வந்து இன்சிடெண்ட் நடந்திருக்கும். என்னன்னு பார்த்தீங்கன்னா, குட்டி பையனுக்கு வந்து பர்த்டேக்கு வந்து கிஃப்டெல்லாம் நிறைய வந்துச்சு. ஜீப்பு, அந்த மாதிரி ரிமோட் கார், அந்த மாதிரிலாம். அவர் என்ன பண்ணுறாருன்னா, பட்டு நீ இது பண்ணாத அப்படின்னா அதுதான் பண்ணுறான். கோவம் வந்தது. அதுவும் கோவம் வந்துச்சுன்னா என்ன சொல்கிறது, ஒரு 10 நிமிஷம் ஆகுது அது காம் டவுன் ஆகிறதுக்கு. அந்த டைமில் நம்ம எது சொன்னாலும் அடிக்குவாங்க. கையில் இரும்பல் வந்துடுச்சு. கையில் என்ன இருக்கோ அதை தூக்கி தூக்கி அடிப்பான். ரிமோட்டை தூக்கி தூக்கி போட்டுட்டான். எல்லாமே டேமேஜாக தான் இருக்குது. அந்த மாதிரி நேற்று வந்து ஜீப் கையில் வச்சுட்டு இருந்தான். நான் இங்கே கீழே உக்காந்துட்டு இருந்தேன். அங்கேருந்து பெட்ரூம்லேருந்து தூக்கி அடித்தான். கரெக்டாக இங்கே வந்து அப்படியே வெட்டின மாதிரி ஆகிடுச்சு. ரொம்ப வலிங்க, கொஞ்சம் நெஞ்சம் கிடையாது, அடி அந்த மாதிரி வந்துச்சு. கண்ட்ரோல் பண்ண என்ன அறியாமல் கண்ணில் தண்ணி வந்துகிட்டே இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா காலையில் அம்மா தான் மஞ்சள் வந்து போட்டு போனாங்க. ரொம்ப ஒரு மாதிரி இருந்துச்சு. அது போட்டுன்னு படுக்கவும் முடியல, ஒன்றும் பண்ண முடியல. அதனால் பாருங்கள், என்ன அறியாமல் கண் சொக்குது. ஃபேஸ் வாஷ் மட்டும் பண்ணிவிட்டு அவனை போட்டு தூங்கிட்டான். அப்புறம் அவனுக்கு குழந்தெல்லாம் தெரியாது. அடிச்சு பிறகு மம்மி சரி 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 சொல்லிட்டு கொஞ்சிட்டே இருந்தான். அந்த டைமில் கோவமெல்லாம் பறந்து போயிடுது. வலி தான் மிச்சம். என்ன பண்ணுறது, குழந்தைங்க வளர்ந்து ஸ்கூல் போயிட்டு அவங்க கொஞ்சம் விவரம் தெரிகிற வரைக்கும் கொஞ்சம் கஷ்டம்தான். நம்ம ஹேண்டில் பண்ணி தான் ஆகணும், வேறு வழி கிடையாது. குழந்தைங்கள வீட்டில் வந்து இந்த சுச்சுவேஷன் நீங்களும் ஹேண்டில் பண்ணியிருக்கலாம். நானும் இப்போ பண்ணிகிட்டே இருக்கேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு தொடர்ந்து வீடியோஸ் பார்த்துருவாங்க. தேங்க்யூ.